இப்போ வரைக்கும் பிளாக் எழுதுறோம், நமக்கு ரெஃபரல் இன்கம் வந்துட்டு இருக்கு, ரெஃபரல்ஸ் க்ரோ பண்ணுவோம், ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகே. இந்த பக்கம் ஆட்சென்ஸ்ல ஆட் ஷோ ஆகிட்டு இருக்கு, இன்னொரு ரெவன்யூ வந்துட்டு இருக்கு, அவ்வளோதான். ஓகே. அதுக்கப்புறம் தான் இது என்ன ஏதுன்ட்டு அப்போ நான் டிரான்ஸ்பரண்ட் அவங்ககிட்ட சொன்னேன். எனக்கு எஸ்சிஓனா என்னன்னா எனக்கு ப்ரொஃபஷனலாக தெரியாது, சர்ச் இன்ஜின்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகும்னு எனக்கு தெரியாது. நான் ஏதோ கீவேர்ட் சர்ச் பண்ணேன், அந்த கீவேர்ட்னு கூட எனக்கு தெரியாது. புரியுது. ஜஸ்ட் ஃப்ரேஸ்ன்னு சர்ச் பண்ணுவோம். அப்போதான் கீவேர்ட்ஸ் தேட ஆரம்பித்தேன். அதை பற்றி சும்மா பேசிக் நாலேஜ் கெயின் பண்ணேன். ரேண்டமாக போஸ்ட் எழுதுறதுக்கு பதிலாக அந்த ஃப்ரேஸுக்காக போஸ்ட் எழுத ஆரம்பித்தேன். ஓகேங்க. ஓகேங்க. இதை வந்து அந்த எனக்கு வந்து கால்ஃபர் கிட்ட வந்து நான் ஓப்பனாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக சொன்னேன். புரியுது. அப்புறம் அவங்க தான் வந்து சரி பரவாயில்ல மைல்ட்ரஸ், யூ ஹேவ் சம் ஸ்டஃப், அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க வந்து எனக்கு கைட் பண்ணாங்க. புரியுது புரியுது புரியுது. அப்போ அவங்க எனக்கு ரிசோர்ஸஸ் ஷேர் பண்ணாங்க. ஒரு 3 to 4 months வந்து அவங்க ஷேர் பண்ண ரிசோர்ஸஸை வச்சு நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக தியரிட்டிக்கலாக எஸ்இஓனா என்ன, ஒரு சர்ச் இன்ஜின்னா என்ன, அது எப்படி ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு 3-4 months படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நான் டைரெக்டாக ஜம்ப் ஆனது வந்து இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. ஓகே. அவங்களோட இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் வந்து எஸ்இஓ பண்ணுறதுக்காக வந்து நான் கால்ஃபர் பண்ணாங்க. ஓகே. ஓகே. கொஞ்சம் எஸ்இஓன்னு என்னன்னு தெரிஞ்சது, கீவேர்ட்ஸ்னா என்ன, அந்த சர்ச் இன்ஜினோட 4 பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஓகே, ஆன் பேஜ்னா என்ன, ஆஃப் பேஜ்னா என்ன, அன்னைக்கு வந்து எஸ்இஓ வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு.